ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. ஓம் சதுர்புஜம் ஹாஸ்யம் கம் நேத்ரம் வஜ்ரம் சசக்திம் வரதாபயம் ச சபேஷபுத்திரம் சுரசேவிதாங்கிம் சிவாச்சலேஷம் சிரசா நமாமி. இந்த சபையில இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். வித்யார்ச்சனா விதி தொடர்ந்து இது 3வது சொற்பொழிவுல ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜையை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஓம் மானசான் மண்டலம் ஸ்ரேஷ்டம் மண்டலாத் க்ஷணிகம் பரம் க்ஷணிகாத் பலமுத்கிருஷ்டம் பட்டஞ்சைவ ததः பரம் பட்டாதாபாசமுத்கிருஷ்டம் ஆபாசாத் பிம்பமுச்யதே பிம்பாத்வை லிங்கமுத்கிருஷ்டம் லிங்காத்வை நிஷ்கலம் பரம். மானச பூஜை அப்படின்னா நம்ம சுவாமிக்கு ஆத்மார்த்தமா பக்தியா பண்றதுதான் இந்த மானச பூஜை. இந்த மானச பூஜை பண்றதுக்கு சமய தீட்சை ஆயிருந்தாலும் பண்ணா, ஆகலைனாலும் இந்த பூஜை பண்ணலாம். இந்த பூஜைக்கு நமக்கு சுவாமி மேல ரொம்ப பக்தி வேணும். இந்த மானச பூஜை பண்றதுக்கு நான் பாடசாலை படிக்கிற பையன், என்னால வெளியே போய் எந்த திரவியங்களும் வாங்க முடியாதனால இந்த மாதிரி மானச பூஜை மூலியமா என்னோட மனசுக்குள்ள நான் பூஜை பண்றேன். எங்க அண்ணா எப்படி சிவ பூஜை பண்றாரோ அதை பார்த்து நானும் மானச பூஜையை பண்றேன். அது எப்படின்னா, முதல்ல சகலீகரணம் பண்ணிட்டு சூரிய பூஜை முடிச்சோடனையும் தேஜஸ்டண்டிகேஸ்வரருடைய பூஜை, தேஜஸ்டண்டிகேஸ்வரர் பூஜை முடிச்சோடனையும் தூபதீபம் நிவேத்தியம் பண்ணிட்டு சகலீகரணம் பண்ணிட்டு பஸ்மம் எடுத்து பாத்தியம் ஆச்சமனம் அர்க்கியம் இந்த 3த்துக்கும் பூஜை பண்ணணும். பாத்தியத்துக்கு ஹிருதயாதி மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணணும். ஆச்சமனத்துக்கு ஈசானாதி பஞ்சபிரம மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும். அர்க்கியத்துக்கு சம்ஹிதா மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும். இப்படி பூஜை பண்ணிட்டு சுவாமியை எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி சந்தனம் வச்சு சுவாமிக்கு பஞ்சாசன பஞ்சாவனம் பூஜை பண்ணி ஷடத்வா பூஜை பண்ணி அக்னிகாரியம் பண்ணி சுவாமிகிட்ட சம்யோஜனம் பண்ணிட்டு சுவாமிக்கு பூஜையை முடிச்சோடனே தூபதீபம் பண்ணி நிவேத்தியம் பண்ணிட்டு சண்டிகேஸ்வரர் பூஜை ஆவாகனம் பண்ணி சண்டிகேஸ்வரருக்கு சுவாமிகிட்ட இருந்து எடுத்துட்டு நிர்மாலிய புஷ்பத்தை எடுத்து வச்சுட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு பண்றதுதான் இந்த மானச பூஜை. இந்த மானச பூஜை ரொம்ப உத்தமமானது. மானசான் மண்டலம் சிரேஷ்டம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மானச பூஜையோட இந்த மண்டலத்துல பண்ற பூஜை ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாராபிஷேகம், கோவில்ல பண்ற மாச பூஜைகள், இது எல்லாத்துக்குமே மண்டலத்துலதான் இந்த பூஜைகள்லாம் பண்றாங்க. அந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வர்ணங்களும் ஒவ்வொரு மண்டலமும் சுவாமியோடைய நாடி நிரம்பா பாவிச்சு நம்ம பூஜை பண்றதுனால இந்த மானச பூஜையை விட இந்த மண்டல பூஜை உயர்ந்தது. மண்டலா க்ஷணிகம் பரம். இந்த க்ஷணிகலிங்க பூஜை 12 விதமான க்ஷணிகலிங்கங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம க்ஷணிகலிங்கங்கள் எத்தனை, அதோடைய பலன், அதை எப்படி பூஜை பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சுவாமி அந்த க்ஷணத்துல அந்த க்ஷணிகலிங்கத்துக்குள்ள அந்த ஆச்சாரியருக்காக அவர் அனுகிரகம் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் கொடுத்துட்டு அந்த க்ஷணத்துல அவர் கிளம்புற மூர்த்தி தான் க்ஷணிகலிங்கம். அப்பேற்பட்ட மூர்த்தி இந்த மண்டல பூஜையை விட இந்த க்ஷணிகலிங்க பூஜை ரொம்ப உயர்ந்தது. க்ஷணிகா பலம் உத்கிருஷ்டம். இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த க்ஷணிகலிங்க பூஜையோட பலகையில பூஜை பண்றது இந்த க்ஷணிகலிங்க பூஜையோட உயர்ந்தது. ஆச்சாராபிஷேகத்துக்கு அப்புறம் அஸ்திராபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல பலகையில அஷ்டதள பத்மம் போட்டு அதுல பாசுபதாஸ்திர மூர்த்தி ஆவாகனம் பண்ணி அந்த மூர்த்திக்கு பஞ்சாசன பஞ்சாவனம் சொல்லி அக்னிகாரியம் பண்ணி அந்த பதத்துல சம்யோஜனம் பண்ணுவாங்க அந்த பலகையில.
அப்படிப்பட்ட சுவாமி வந்து அந்த பலகையில இருக்கிற அஷ்டதல பத்மத்துல வந்து சுவாமி ஆவாகனம், அந்த பலகை வந்து பலகையில பண்ற பூஜை வந்து எவ்வளவு உத்தமமான பூஜை. இந்த க்ஷணிக பூஜையை விட இந்த பலகையில பண்ற பூஜை வந்து ரொம்ப உயர்ந்தது. பட்டன் செய்வ தத்தப்பரம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த பலகையில பண்ற பூஜையை விட சித்திரம் படத்துல பண்ற பூஜை வந்து ரொம்ப உயர்ந்தது. பஞ்ச சபையில இருந்து இந்த சித்திர சபை குற்றாலத்துல நடராஜா பெருமான் வந்து மூலிகையுடைய சாறுல எடுத்து வரைஞ்ச ஒரு ஓவியமா வந்து அந்த இடத்துல வந்து நடராஜா பெருமான் இருக்காராம். அவருக்கு தான் வந்து நித்திய பூஜையே வந்து அந்த ஓவியத்துல இருக்கிற நடராஜா பெருமானுக்கு தான் நடக்குதான். அப்பேற்பட்ட மூர்த்திக்கு அந்த மாதிரி பூஜை நடக்கிறதுனால இந்த பலகையில பண்ற பூஜையை விட சித்திரம் நம்ம வந்து சுவாமியை மனசார நினைச்சு ஓவியமா வரைஞ்சு பூஜை பண்றது வந்து இந்த பலகையில பண்ற பூஜையை விட ரொம்ப உயர்ந்தது. பட்டாதாபாசம் உத்கிருஷ்டம். நம்ம படத்துல வந்து சுவாமியை வரைஞ்சு பூஜை பண்றதை விட கண்ணாடியில சுவாமியை அப்படியே பிரதிபிம்பமா காட்டுற கண்ணாடியில வந்து நம்ம சுவாமியை பூஜை பண்றது ரொம்ப உத்தமமானது. ஆபாசாத் பிம்பமுச்சதே. நம்ம சுவாமியோடைய பிரதிபிம்பமா காட்டுற கண்ணாடியில பூஜை பண்றதை விட அந்த பிம்பம், அதாவது உருவமா சுவாமியை பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். சுவாமி வந்து 5 தொழில் பண்றாராம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம். இந்த 5 தொழிலையும் சுவாமி வந்து 5 ரூபமா இருக்காராம். 25 ரூபமா சுவாமி வந்து இருக்காராம். அவர் எல்லாம் கலந்தவர்தான் சொக்கநாதர். அப்பேற்பட்ட சொக்கநாதரை வந்து நம்ம பிம்பத்துல பூஜை பண்ணும்போது வந்து இந்த ஆபாசம் கண்ணாடியில பண்ற பூஜையை விட இந்த பிம்பத்துல பண்ற பூஜை வந்து ரொம்ப உயர்ந்தது. பிம்பாத்வை லிங்கமுத்கிருஷ்டம் அப்படின்னா வந்து பிம்பத்துல பண்ற பூஜையை விட இந்த சிவலிங்கத்துல பண்ற பூஜை வந்து ரொம்ப உயர்ந்தது. அந்த 25 பிம்பமா இருக்கிற சுவாமி, பிரம்மால இருந்து சக்தி வர இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த சிவபெருமான்கிட்ட லீனமாகி பூஜை பண்றதுதான் இந்த சிவலிங்க பூஜை. இது வந்து இந்த பிம்ப பூஜையை விட ரொம்ப உயர்ந்தது. லிங்காத்வை நிஷ்கலம் பரம். இந்த சிவலிங்கத்துல பூஜை பண்றதை விட சுவாமி வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சு நிஷ்கலமா இருக்கிற சுவாமியை வந்து நம்ம பூஜை பண்றது வந்து இந்த லிங்க பூஜையோட ரொம்ப சிறந்தது. சர்வ யஜ்ஞ தபோதான தீர்த்த தேசேஷு எத்பலம் தத்பலம் கோடி குணித்தம் சிவலிங்க அர்ச்சனாத் பலம். அதாவது சிவாகமத்துல சொல்லப்பட்ட எல்லா யஜ்யங்களையும் நம்ம பண்ணா நமக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதை விட இந்த லோகத்துல உள்ள எல்லா தீர்த்தங்கள்லயும் ஸ்நானம் பண்ணா எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ, என்னென்ன தானங்கள்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தா என்னென்ன புண்ணியம் கிடைக்குமோ அதெல்லாம் விட நம்ம நித்தியம் என்ற சிவபூஜையில ஒரு நாள் கிடைக்கிற பலன் வந்து அதை விட 1 கோடி பலன் அதிகமானதான். நம்ம நித்திய பூஜை சிவபூஜை பண்ணாலே எல்லா பலனும் நமக்கு கிடைச்ச மாதிரி. இப்ப வரைக்கும் நம்ம ஆத்மார்த்த பூஜையை பத்தி பார்த்தோம். அடுத்து பரார்த்த பூஜையை பார்க்கலாம். சர்வேஷாம் ரக்ஷணார்த்தாய கிராமாதிஷு விசேஷதः ஸ்தாபிதம் விதினா லிங்கம் சுரைர்வா முனிபிர்நரைः ஸ்வயமுத்பூதலிங்கம் ச பிரதிமாஞ்சேஸ்வராத்மகம் தத்பரார்த்தம் சமாख्यातம் சர்வேஷாம் ஆத்மனः பலம். சர்வேஷாம் ரக்ஷணார்த்தாய 4 விதமான தோற்றங்கள் இருக்கு இந்த பரார்த்த பூஜையை நம்ம பண்றதுக்கு. அண்டஜம் அப்படின்னா வந்து முட்டையில இருந்து வர்றது, ஸ்வேதஜம் அப்படின்னா வேர்வையில இருந்து வர்றது, உத்பீஜம் அப்படின்னா விதையில இருந்து வர்றது, ரசாயுஜம் அப்படின்னா வந்து கர்ப்பப்பையில இருந்து வர்றது. 7 விதமான பிறப்புகள் இருக்கு. புல்லாகி, கூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்மிருகமாகி, பறவையாய், பாம்பாகி. இந்த மாதிரி 7 வகையான பிறப்புகள் இருக்கு. 84 லட்சம் யோனி பேதங்கள்னா என்ன? ஊர்வன 11 லட்சம் இருக்கான். நீர்ல வாழ்றது 10 லட்சம் இருக்கான்.
பறவைகள் 10 லட்சம் இருக்கு, மிருகங்கள் 10 லட்சம் இருக்கு, தாவரங்கள் 20 லட்சம் இருக்கு, மனிதர்கள் 9 லட்சம் இருக்காங்க, தேவர்கள் 14 லட்சம் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் 84 லட்சம் யோனி பேதங்கள். இதெல்லாம் நம்ம பரார்த்த பூஜை பண்றது மூலியமா இந்த 84 லட்சம் யோனி பேதங்களும் நல்லா இருப்பாங்க. இந்த பரார்த்த பூஜை நம்ம எங்க பண்ணணும்? கிராமங்கள்லயும் நகரத்திலயும் இருக்கிற சிவாலயத்துல நம்ம பண்ணணும். அப்படி கிராமங்கள்லயும் நகரத்திலயும் இருக்கிற நம்ம சிவாலயங்கள்ல பண்ணும்போது இந்த அண்ட சராச்சரம் புவனம் எல்லாமே சித்திக்குமா. ஸ்தாபிதம் விதினாலிங்கம் சுரைர்வா முனிபிர் நரைஹி ஸ்வயமுத்பூதலிங்கம் ச பிரதிமான் சேஸ்வராத்மகம் தத்பரார்த்தம் சமாட்சாதம் சர்வேஷாம் ஆத்மனபலம். அப்படின்னா அப்பேற்பட்ட பரார்த்த பூஜைக்கு இருக்கிற கோவில் சிவாகமம் மூலியமா அந்த கோவில் கட்டியிருக்கணும். சிவாகம முறைப்படி அந்த கோவில பூஜையும் நடக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது உத்தமமான கோவில் அப்படின்னு அர்த்தம். அத தேவர்கள் கட்டின கோவிலாகவும் இருக்கலாம், ராஜாக்கள் கட்டின கோவிலாகவும் இருக்கலாம், முனிவர்கள் கட்டின கோவிலாகவும் இருக்கலாம். யார் கட்டினாலும் சிவாகம முறைப்படி கட்டினாதான் அந்த கோவில் உத்தமமா இருக்கும். தத்பரார்த்தம் சமாட்சாதம் சர்வேஷாம் ஆத்மனபலம். அப்படின்னா இதான் பரார்த்த பூஜை. இப்பேற்பட்ட பூஜைக்கு பேர் தான் பரார்த்த பூஜை. அதுல சிவாலயத்துல பூஜை பண்ணும்போது சிவாச்சாரியர்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது சர்வே ஜனாகா சுகினோ பவந்தோ அப்படிங்கிற ஒரு வாக்கியம் சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும்போது 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கிற எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு வாக்கியத்துக்குள்ள அடக்கமாகி அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் பரார்த்த பூஜை நம்ம செய்யறோம். இப்ப வரைக்கும் நம்ம பரார்த்த பூஜையை பத்தி பார்த்தோம். இப்ப ஆத்மார்த்த பூஜை. சர்வேஷாமாத்ம ரக்ஷார்த்தம் இஷ்டலிங்கார்ச்சனம் கிருஹே ஆத்மார்த்தமிதி விக்ஷாதம் பரார்த்தஞ்ச ததஸ்ருணோ. அப்படின்னா இந்த 84 வகையான 84 லட்சம் யோனி பேதங்களும் பரார்த்த பூஜை பண்றதுனால நல்லா இருக்காங்க. ஆனா அந்தந்த ஜீவன்களும் அந்தந்த ஆத்மாக்களும் ஆத்மார்த்த பூஜை பண்ணும்போதுதான் சுவாமிகிட்ட போகுமா. அதனால அவங்களுடைய குருநாதர்கிட்ட குருநாதர் கொடுக்குற லிங்கத்துல நம்ம நித்தியமும் சிவபூஜை பண்றதுனால அந்த ஆத்மா ஆணவம் கண்மம் மாயி எல்லாத்துல இருந்தும் நீங்கி சுவாமியோட லீனமாகிறது தான் இந்த ஆத்மார்த்த பூஜை. ஸ்வயம் பூர்தெய்விகம் செய்வ திவ்யமானுஷமார்ஷகம் ராட்சசம்பானலிங்கம் ச சப்தைதே லிங்கமுச்யதே. சிவாகமத்துல 7 வகையான லிங்கங்கள் பரார்த்த பூஜையில இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்னன்னா, முதல்ல ஸ்வயம்புலிங்கம், 2வது தேவிகலிங்கம், 3வது திவ்யலிங்கம், 4வது மானுஷலிங்கம், 5வது ஆர்ஷகலிங்கம், 6வது ராட்சசலிங்கம், 7வது வானலிங்கம். இந்த மாதிரி 7 லிங்கங்கள் இருக்கு. முதல்ல ஸ்வயம்பூ ஸ்வயம் உற்பன்னம் அப்படின்னா தானா தோன்றது, ஸ்வயம்பூவா வந்தது. முதல்ல ஸ்வயம்பூவா எல்லா சுவாமிகளுக்கும் முன்னாடி சிவபெருமான் மட்டும்தான் சொக்கநாதர். பாதாளத்துக்கும் அடியிலிருந்து முளைச்சு வந்தவர் தான் சொக்கநாதர். அதனால அவர் ஸ்வயம்புலிங்கம். அந்த சொக்கநாதர் தான் விதை. அந்த சொக்கநாதர்கிட்ட இருந்து வந்த கிளைகள்லாம் மிச்சம் இருக்கிற ஸ்வயம்புலிங்கங்கள். அடுத்து தேவ்யார்ச்சனம் து தேவிகம். தேவிகலிங்கம்னா அம்பாள் பூஜை பண்ணது. எடுத்துக்காட்டுக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்பிகை ஏகாம்பரேஸ்வர பூஜை பண்ணதுனால அந்த சுவாமிக்கு தேவிகலிங்கம் அப்படின்னு பேர். திவ்யம் தேவார்ச்சனம் செய்வ, அதாவது இந்திராதி பாலர்கள் பூஜை பண்ணது இந்த அஷ்டலிங்கங்கள். எடுத்துக்காட்டுக்கு திருவண்ணாமலையில கிரி பிரதட்சிண பாதையில
இந்திராதி பாலர்கள் பூஜை பண்ண அஷ்டலிங்கங்கள் இருக்கான். இதெல்லாம் திவ்ய லிங்கங்கள். ரிஷி பூஜித மார்ஷகம், கௌதமாதி ரிஷிகள் பூஜை பண்ணதுதான் ஆர்ஷகலிங்கம் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டுக்கு நம்ம அகிலாண்டபுரத்துல அகத்தியர் பூஜை பண்ணதுனால அந்த சுவாமி பேர் அகஸ்தீஸ்வரர், அவர் ஆர்ஷகலிங்கம். மானுஷேஷ்டாபிதம் லிங்கம் மானுஷம் பரிகீர்த்திதம் அப்படின்னா மனிதர்களால சுவாமி மேல அளவில்லாத பக்தினால சுவாமியை பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ண லிங்கங்கள் மானுஷலிங்கம் அப்படின்னு. எடுத்துக்காட்டுக்கு தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட கோவில்ல ஈசான பண்டிதர் பிரதிஷ்டிக்கப்பட்ட மானுஷலிங்கம், அந்த சுவாமி பேர் பிரகதீஸ்வரர். பிரகதீஸ்வரர் மானுஷலிங்கம். அசுரை ராட்சசை பூஜ்யம் ஆசுரம் ராட்சசம் பவேத், அசுரர்களும் ராட்சர்களும் பூஜை பண்ணது இந்த ராட்சசலிங்கம். எடுத்துக்காட்டுக்கு ராவணனுடைய பையன் கரண் அப்படிங்கிறவர் உத்தம சோழபுரத்துல சுவாமிய பூஜை பண்ணியிருக்காரு. அதனால அந்த சுவாமி பேரு கரபுரநாதர் அப்படின்னு அந்த சுவாமிக்கு பேர். பாணேன பூஜிதம் லிங்கம் தஜ்ஜாதம் பாணலிங்ககம், அதாவது பாணலிங்கம் அப்படின்னா பாணாசுரன் ஒருத்தர் இருந்தார். அவர் அவருடைய தபஸ்னால பலாயிரம் சிவலிங்கத்தை பூஜை பண்ணி நதிக்கரையிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. அந்த நதிக்கரையிலேயே விட்டுட்டு போன லிங்கம் எல்லாத்துக்குமே பாணலிங்கம்னு பேர். இந்த சிற்றுரையில ஏதாவது தவறு இருந்தா நீங்க மன்னிச்சு திருத்தி அருளணும். ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.